எம்ஜிஆர் கூட அவர் வந்து சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு இட் வாஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேன்ஸ். நீங்க ரசிகர்களை மட்டுமே வச்சு கட்சியை வந்து எம்ஜிஆர் வந்து வெற்றிகரமா நடத்தல. அவர் திமுகல இருக்கும் பொழுதே அவர் பக்கம் ஆட்பட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, திமுக அவங்க வந்து எம்ஜிஆரை வந்து நடிகரா தெரியும். எம்ஜிஆர் மேல அபிமானம் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சிக்காரரா பார்த்து அப்படி போனவங்க நிறைய பேரு. அதே நேரத்துல இன்னொன்னு நடந்தது. வைஸ் வர்சாவும் நடந்தது. எம்ஜிஆரோட ரசிகர்னு திமுக வந்தவங்க நிறைய பேரு கலைஞருடைய செயல்பாடால ஈர்க்கப்பட்டு இங்கேயே இருந்துட்டாங்க. அதுக்கு பெரிய உதாரணமே இருக்காங்க. திரு ஜெகத் ரட்சகன் போன்றவங்களாம் அதுக்கான உதாரணம். அப்போ நீங்க இந்த விஷயம் ஜெயலலிதா அம்மையார் கூட அதான் நடந்தது. நீங்க நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் பேச மாட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து அதிமுகல வந்த பொழுது எம்ஜிஆரிடம் கொண்டு போக முடியாத பல செய்திகள், உட்கட்சி பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார். நீங்க அந்த ஈடுபாட்டுல தான் ஜெயலலிதா அம்மையாரோட ஃபேன்ஸா வந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஜார்ஜியன் பிரிஞ்சப்போ அவங்கள ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டு வந்தவங்க வந்தாங்க. அப்ப இந்த வேறுபாடு இருக்குல்ல. அதனால நீங்க வெறுமனே முழுக்க முழுக்க ஃபேன் பேஸ் மட்டுமே வச்சுட்டுலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பெரிய சர்ப்ரைஸா ஸ்ப்ரிங் பண்ண முடியும்ன்றதெல்லாம் வந்து நிச்சயமா நடக்கவே நடக்காது.